ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ல இந்த மாடல் சம் கேட்டாங்களா, குயிக்கா எப்படி சால்வ் பண்ணலாம் பார்க்கலாம். அதாவது ரவி அப்படிங்கிறவர் ஒரு பொருளை 12% ப்ராஃபிட் விற்கிறாரு, லாபத்துக்கு விற்கிறாரு. ஒருவேளை அவரு 22 ரூபா 50 பைசா கூடுதலா வித்திருந்தா அவருக்கு லாபம் 25% இருந்திருக்கும் அப்படின்னா அந்த பொருளுடைய அடக்க விலை, அதாவது பொருளுடைய காஸ்ட் பிரைஸ் என்ன கேக்குறாங்க. அதற்கு முன்னாடி நம்முடைய அகாடமியில மேக்ஸ் அண்ட் ரீசனிங்க்கு டாபிக் வைஸா ஆன்லைன் கிளாஸ் போயிட்டு இருக்கு. எக்ஸாம்பிளுக்கு மேக்ஸ்ல உங்களுக்கு பெர்சன்டேஜ் கான்செப்ட் மட்டும் புரியல, இல்ல டைம் அண்ட் ஒர்க் கான்செப்ட் மட்டும் புரியல, இல்ல ஏஜஸ் மட்டும் புரியல, இல்ல ட்ரிகனாமெட்ரி கான்செப்ட் புரியல, இல்ல ஜியோமெட்ரி கான்செப்ட் புரியல, இதுக்கு மட்டும் தனியா நீங்க ஃபீஸ் பே பண்ணி நீங்க ஆன்லைன் கிளாஸ் அட்டெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு ஃபுல்லா கம்ப்ளீட்டா உங்களுக்கு டெஸ்ட் பிளஸ் வந்து மாடல் கொஸ்டின் பேப்பர், ரெக்கார்டு வீடியோ, லைவ் கிளாஸ் எல்லாமே இருக்கும். ஸோ கிளாஸஸ் பத்தி வேற ஏதாவது டீடைல்ஸ் வேணும்னா மேல இருக்கிற அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஸோ இந்த சம்ம சால்வ் பண்ணலாம். ஸோ ரவி அப்படிங்கிறவர் ஒரு பொருளை 12.5% லாபத்துக்கு வைக்கிறாரு. ஒருவேளை 22 ரூபா 50 பைசா கூடுதலா வித்திருந்தா அவருக்கு 25% லாபம் கிடைச்சிருக்குன்னா அந்த பொருளுடைய காஸ்ட் பிரைஸ், அசல் விலை நினைக்கிறாங்க. இந்த மாடல சம் கேட்டாங்களா. ஸோ அந்த பெர்சன்டேஜ் ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ். ஸோ பாருங்க, இங்க 25%, இங்க 12%. ஸோ 25%ல 12% போச்சுன்னா மீதி 12.5%. ஸோ இந்த 12.5% தான் இந்த 22 ரூபா 50 பைசா. ஸோ நமக்கு தேவை பொருளுடைய காஸ்ட் பிரைஸ். காஸ்ட் பிரைஸ் எப்போயுமே 100%. அப்ப 100%க்கு என்ன, இது அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ணுமா, 22.50 இன்ட்டு 100% வகுத்தல் இந்த 12.5%. ஸோ பாருங்க, பெர்சன்டேஜ் கேன்சல் பண்ணலாம். இந்த புள்ளிக்கு இந்த புள்ளி அப்படியே கேன்சல் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் 25 கேன்சல் பண்ணா இங்க 5, இங்க கேன்சல் பண்ணா 9. நெக்ஸ்ட் 100 5 கேன்சல் பண்ணா 20. 20 இன்ட்டு 9 = 180. அந்த பொருளுடைய காஸ்ட் பிரைஸ் 180. ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர்.